ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க ஐடியாஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஹவு டு திங்க் இன் இங்கிலீஷ். எல்லாருமே சொல்கிறாங்களே, இங்கிலீஷில் திங்க் பண்ணு, இங்கிலீஷில் திங்க் பண்ணு அப்படின்னு. அப்படி இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது எப்படி பண்ணணும், இங்கிலீஷில் திங்க் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தானே ஃபஸ்ட்டு பண்ண முடியும். ஸோ அதனால இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அதை பேஸ் பண்ணி நான் சொல்ல போகிற அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியாமல். இல்லை நான் சொல்கிறத நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை, இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜுக்குள்ளேயே ஜம்ப் பண்ணுறது தான் கரெக்டு, சரிங்களா? ரைட். அதாவதுங்க, நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திங்க் இன் இங்கிலீஷ் வேறு, ஸ்பீக் லைக் நேட்டிவ் வேறு. ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சக்கூடாது. இங்கிலீஷ்காரன் பேசுகிறாள், அவன் எப்படி பேசுவான், இந்த சம்பவத்தை எப்படா பேசுவான், அவனை மாதிரியே யோசிடா அப்படிங்கிறது வேற. திங்க் இன் இங்கிலீஷ் வேறு, அது ஸ்பீக் லைக் நேட்டிவ், இது திங்க் இன் இங்கிலீஷ். சரி, திங்க் இன் இங்கிலீஷ்னு என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லேபிள் யுவர் வேர்ல்டு. அது என்ன லேபிள் யுவர் வேர்ல்டு? ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்க எல்லா பொருட்களுக்குமே உங்களுக்கு ஆங்கில வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்லணும், தமிழில் சொல்லிடக்கூடாது. ஓகே, அது என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு என்ன சிம்பிள் ஆக்ஷன் நடந்தாலும் சரி, அந்த ஆக்ஷனை நீங்கள் இங்கிலீஷில் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள், தமிழில் சொல்லவே சொல்லாதீங்க. இதுதான் நாம் திங்க் இன் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப்பு. நீங்கள் இதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணலை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்போது இங்கிலீஷில் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய முதல் ஸ்டெப் இதுதான். எதுவாக வேணா இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், என் முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, ட்ரைபாட் இருக்குது, வாட்ச் இருக்குது, ஸ்டிக் இருக்குது, போர்டு இருக்குது. அப்போது என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லாத்துக்குமே ஆங்கிலத்தில் நமக்கு பெயர் தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் திங்க் இன் இங்கிலீஷ். இதை விட்டுட்டு இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்டுடியோக்கு போடுற மாதிரி துணி போட்டிருக்கேன், இப்படியெல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து திங்க் இன் இங்கிலீஷ் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த துணி அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன வார்த்தை வச்சுருக்கோம்? கிளாத்னா அதை சொல்லணும், காட்டன்னா அதை சொல்லணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் நிற்கிறேன், போகிறேன், அது காற்று வருது, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் அதையும் இங்கிலீஷில் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் திங்க் இன் இங்கிலீஷில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்னவா வேணா இருக்கட்டும், அதை இங்கிலீஷில் மட்டும் சொல்லுங்கள், தமிழில் சொல்லிட வேண்டாம். இப்படி சொல்லிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டுக்குள்ளே இருக்க எல்லா தமிழ் வார்த்தைகளும் இங்கிலீஷால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். இப்போ தமிழில் பேசும்போது தமிழில் சொல்லிக்கலாம், இங்கிலீஷில் பேசும்பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவும். ஓகே, இதுதான் திங்க் இன் இங்கிலீஷோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் என்ன அப்படின்னா, describe your actions. Okay, describe your actions. முன்னாடி என்ன சொன்ன, சின்ன சின்ன ஆக்ஷனை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸ்டாண்டு, ஈட்டு, ஸ்பீக், டேக், இந்த மாதிரி. இதற்கடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸை கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்லணும். ஓகே, நம்ம ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கதவை மூடுறேன் அப்படின்னு சொன்னோம், ஐ க்ளோஸ் த டோர், ஐ க்ளோஸ் த டோர், ஐ எம் ஓப்பனிங் த ஃப்ரிட்ஜ், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த டெரஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்ல பழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பெரிய பில்டர் ஆகணும், ஒரு சூப்பரான இன்ஜினியர் ஆகணும், இல்லாட்டி என்ன சொல்கிறதுங்க, அந்த வீடு கட்டுறதுல டாப் லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு பழகிட்டே வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் அடைய முடியும். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன சென்டென்சஸை, சினாரியோஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா மேக் பண்ண ட்ரை பண்ணணும். அதை தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எடுத்ததுமே நான் ஃபுல் லென்த்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி எடுத்ததுமே பெரிய வாக்கியங்களை கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சின்ன சின்ன இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. சின்னது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பெருசாக என்ன பண்ண முடியும்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்போது நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும் அப்படின்னாலே சின்ன சின்னதாக என்ன பண்ணணும், நீங்கள் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணி பழகுங்க, ஒவ்வொரு ஆக்ஷனையும். நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜை திறக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஐ எம் ஓப்பனிங் த ஃப்ரிட்ஜை மூடுற, ஐ எம் க்ளோசிங் த ஃப்ரிட்ஜ். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்சஸ். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை மற்ற இடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இடத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டு நீங்கள் புது புது சென்டென்சஸ் பேசிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் யாராச்சும் ஒருத்தர் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசினாங்கன்னா உங்களால் இமீடியட்டாக ரிப்ளை கொடுக்க முடியும்.
ஏன்னா நீங்கள் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட்டையுமே இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்களே. அப்போ அதை பேஸ் பண்ணி உங்களால் என்ன ஒரு இன்சிடென்ட் யார் வந்து பேசினாலும் டக்குன்னு ஒரு சின்ன ரிப்ளை உங்களால் கொடுக்க முடியும். செகண்ட், நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை டெஸ்கிரைப் யுவர் ஆக்ஷன்ஸ். இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது என்ன அப்படின்னா செல்ஃப் டாக். செல்ஃப் டாக் யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. அவர் இருக்கணும், நான் இருக்கணும், அப்புறம் இவர் இருந்தால் தான் நான் பேச முடியும், எனக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் பேச முடியும் அப்படின்னு யாரையும் எதிர்பார்க்காதீங்க. செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஆல்ரெடி ஒரு லேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட ஓன் வேர்ல்டு. அந்த வேர்ல்டை டெஸ்கிரைப் பண்ண பழகுங்க. ஓகே, நம்ம சின்ன சின்ன ஆக்ஷனை டெஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஓன் வேர்ல்டை டெஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் நாம் ஒரு நாளில் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஆஃபீஸ் போனோம், இன்றைக்கி ஆஃபீஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பார்க்கும் பொழுது, உங்கள்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது யாரும் உங்களை இவ்வளோ வேகத்தில் தான் நீ பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது ஐயோ இந்த ஃபாஸ்ட்டில் தான் பேசணும், இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி அவங்க தப்பாக நம்மளை நினச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி பேசுவீங்கல்ல, அதற்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், தப்பு பண்ணாலும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு நாட்கள் நடந்ததாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது எல்லா வகையான சென்டென்ஸையுமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு புது ஆளை நீங்கள் இமீடியட்டாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போல்லாம் டக்கு டக்குன்னு பேச வராது. ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அப்போது நாம் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறேன், மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பொருளாக வாங்க போகிறேன், எப்படி நான் வந்து அவங்ககிட்ட கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணி சென்டென்சஸை மேக் பண்ணி பழகியிருந்தீங்கன்னா என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் உங்களால் பேச முடியும். இந்த ப்ராக்டிஸ் எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ தேர்டு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் டாக். புரியுதுங்களா? ரைட். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான அந்த விஷயம் என்ன அப்படின்னா வாட் இஃப் சினாரியோஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஃப் சினாரியோஸ். அது என்ன வாட் இஃப் சினாரியோஸ்? அதாவதுங்க இது எல்லாமே ஒரு கற்பனையாக அப்படின்னா ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் பேசிஸ். சரிங்களா? இப்போ நம்ம திடீர்னு போயிட்டுருக்கேன், ஒரு குழி இருக்குது, டக்குன்னு குழிக்குள்ளே விழுந்துட்டேன்னு என்ன பண்ணுறது? இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், இங்கிலீஷில் யோசிக்கணும். இந்த உலகமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதை எதிர்பார்க்க மாட்டோமோ அதைத்தான் நடத்தும் நமக்கு. அதை மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஐயோ ஒருவேளை திடீர்னு எங்கள் வீட்டுக்கு உரம்பரை வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஐயோ இப்போ வேறு நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், திடீர்னு என் பர்ஸு தொலைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறது? வாட் இஃப் என்ன பண்ணுறது? இதுதான் அந்த பேட்டர்னுக்குள்ளே வரக்கூடிய கேள்விகள். என்ன பண்ணுறது? அப்போ நீங்களே யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் பர்ஸ் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும், ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும், இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் கால் பண்ணி ரேப்பிடோ புக் பண்ணி அதில் கூட நான் வரலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் சினாரியோவை மேக் பண்ணி அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட பேசுங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்ன பண்ணணும்னா மெருகேற்றிட்டே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பேசிக் லெவலிருந்து உங்களோட அந்த கேஷுவல் இங்கிலீஷை வந்து அட்டைன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நான் வந்து கிராமர்லேயே தான் இருப்பேன், அப்படி அட்டை டு அட்டை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் படிப்பேன் அப்படின்னா என்றைக்குமே நம்மளால் பேச முடியாதுங்க. என்றைக்குமே நம்மளால் பேச முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு வேலை வாட் இஃப் சினாரியோக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. நிறைய இன்சிடென்ட் யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? இந்த வாட் இஃப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் திங்கை எதுக்கு கீழே வரும் அப்படின்னா செல்ஃப் டாக்குள்ளே வந்துடும். செல்ஃப் டாக்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசலாம், உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கலாம். வாட் இஃப் அப்படின்னா ஒரு கற்பனை உலகத்தில் உங்களை போட்டுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பேச பழகுறீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், புது புது சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை நம்ம சென்டென்ஸ்க்கு நடுவில் போட்டு பேசணும். ஒரு சில சென்டென்ஸ் மட்டும் நம்ம சொல்லுவோம், ஸ்டேட்மெண்ட் 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 இப்படியே தான் போயிட்டுருக்கும். இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி பேசக்கூடிய மொழி மாதிரி இருக்குமோ தவிர திங்க் இன் இங்கிலீஷ் மாதிரி இருக்காது. அப்போ திங்க் இன் இங்கிலீஷ்க்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சென்டென்ஸுக்கு நடுவில் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான வார்த்தைகள், இந்த ஆக்சுவலி, ஜஸ்ட்டு, அப்புறம் இந்த ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், பேசிக்கலி, டெஃபினெட்லி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ஃபில்லர்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்க ஒரு சில வார்த்தைகள் இடையில போட்டு பேசுங்க. அப்புறம் அந்த யூ சவுண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா டுடே ஐ வாஸ் கோயிங் டு த மார்க்கெட்டு, தேர் ஐ ஃபவுண்ட் மை ஃப்ரெண்டு, ஹி வாஸ் பையிங் சம் வெஜ்ஜீஸ்.
இந்த கடைசியில் ன்னு போட்டு இழுக்கிறது. நாம் என்ன இங்கே சிங்கிங் காம்படிஷன் வச்சுட்ருக்கிறோமா, இல்லை யார் ரொம்ப நேரம் இழுத்து பேசுகிறேங்கிற காம்படிஷன் வைக்கிறோமா? வைக்கிறது கிடையாது. நீங்கள் இங்கிலீஷ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேனாட் ஃபைண்ட் தெம் யூஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லாங்ஸ் இன் தியர் லாங்குவேஜ். தே ஹேவ் தியர் ஓன் அக்சென்ட் அண்ட் ப்ரொனன்சியேஷன் அக்கார்டிங் டு தியர் பர்டிகுலர் டயலக்ட்ஸ். அவங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மொழி அமைப்பு இருக்கும். எந்த வார்த்தையுமே அவங்க நம்ம எப்படி தமிழோட அக்சென்ட்டை இங்கிலீஷில் போட்டு இழுத்து பேசுகிறோம்ல, அந்த மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. அப்போ இப்படி நீங்கள் பேசினாலே பாதியில் முக்கால்வாசி ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ ஃபில்லர்ஸ் போட்டு பேசுங்க, வார்த்தை இழுத்து பேசாதீங்க, கட் பண்ணுங்கள். டுடே ஐ சா மை ஃப்ரெண்ட் இன் த மார்க்கெட். டுடே ஐ சா மை ஃப்ரெண்டு இன் த மார்க்கெட்டு. நிறைய பேர் இப்படி பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். ஓகே, அந்த கடை மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறது பதிலாக மார்க்கெட், ஃபவுண்ட். இப்படி கட் பண்ணுங்கள். கடைசியில் அந்த வார்த்தையை கரெக்டாக ஷார்ப்பாக கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் உங்களோட லாங்குவேஜை மெருகேற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பார்த்தாலே நல்ல லாங்குவேஜில் சூப்பராக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லிசன் அண்ட் ரிப்பீட். லிசன் அண்ட் ரிப்பீட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, திங்க் இன் இங்கிலீஷ்க்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நீங்கள் ஒரு சில இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இங்கிலீஷ் சேனல்ஸை இங்கிலீஷில் என்ன பண்ணுங்கள், அவங்க பேசுகிறது நல்லா லிசன் பண்ணுங்கள், பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். இங்கிலீஷ்ங்கிறது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், ரொம்ப வேகமாகவும் பேசுகிறது கிடையாது, ரொம்ப ஸ்லோவாகவும் பேசுகிறது கிடையாது. ஓகே, ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ஸ்பீடில் நீங்கள் பேசினாலே போதும், அது உங்களை நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி என்ன பண்ணிடும்னா மாற்றிடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடகடன்னு பேசுவாங்க. அப்படி கடகடன்னு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு சிலருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ரொம்ப ஸ்லோவாக பேசுனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னடா இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறாங்க, எப்போ முடிச்சு நம்ம எப்போ அந்த கான்டென்ட்டை ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணாம், ரொம்ப ஸ்லோவாக வேணாம், ஒரு மீடியமான ஸ்பீடில் என்ன பண்ணுங்கன்னா பேசி பழகுங்க. சரிங்களா? அண்டு லிசன் பண்ணணும். அதை நிறையா டைம் என்ன பண்ணணும், நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். அவங்க என்ன சென்டென்ஸ் சொன்னாங்க, அந்த சென்டென்ஸுக்கு இதுதான் அர்த்தம். அந்த சென்டென்ஸ் நீங்களும் என்ன பண்ணணும், நிறைய டைம் ரிப்பீட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், நிறைய லிசன் பண்ணணும், நிறைய ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க ஸ்பீக்கிங் மட்டும்தான், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை உள்ளடக்கியது. ரீடிங், ரைட்டிங், லிசனிங் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. புரியுதுங்களா? இது எல்லாத்துலேயுமே நம்ம ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஸ்பீக்கிங் சூப்பராக இருக்கும். அப்போது நிறைய லிசன் பண்ணுங்கள், அதை ரிப்பீட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சென்டென்ஸ் அவங்க எப்படி சொன்னாங்க ரிப்பீட் பண்ணுங்கள். சொன்னதை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு தான் நல்லது. அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் மைண்டில் உட்காந்துக்கும். புரியுதுங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுக்காக நான் சொல்கிறேன். நான் திடீர்னு உங்களை ஒரு நாள் மீட் பண்ணுறேன். இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்கணும். எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. டெஃபினட்டாக 1,00,000 பேர் என்னை புதுசாக நீங்கள் பார்த்தாலும் உங்களால் ஈஸியாக கேட்க முடியும். ஹலோ டேவிட், ஹவ் ஆர் யூ. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் நேம், ஃப்ரம் வேர் ஆர் யூ கம்மிங், வேர் ஆர் யூ கோயிங், வாட் ஆர் யூ டூயிங். புரியுதுங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் அதிகமாக ரிப்பீட் பண்ண சென்டென்சஸ் இன் யுவர் லைஃப். அதனால தான் இதிலெல்லாம் எப்பயுமே மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இங்கிலீஷ்காரங்களே வந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இந்த சென்டென்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதில் பக்கா அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் மேக்ஸிமம் எல்லா மாதிரியான சென்டென்சஸையும் ரிப்பீட் பண்ணியிருக்கணும். லிசன் ரிப்பீட். இதை ஒரு மிமிக்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து மிமிக் பண்ணுறது, என்ன சொல்கிறது, காப்பி பண்ணுறது. இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நாம் திங்க் இன் இங்கிலீஷ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க லிசன் அண்ட் ரிப்பீட். இதற்கடுத்து இன்னொன்று இருக்குது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ரீட் ரிப்பீட்டட்லி. பாதி பேர் பண்ணுற தப்பு இங்கே தான் இருக்குது. எப்படின்னா, நான் கிட்டத்தட்ட என்னோடய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான புக்கு, இங்கிலீஷ் புக் படிச்சிருக்கேங்க. நான் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. நல்லா கவனிக்கணுங்க. லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்காக புக்கு படிக்கிறது வேறு, அந்த புத்தகத்தில் இருக்கிற கான்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் புத்தகம் படிக்கிறது வேறு. நான் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறேன், அந்த புத்தகத்தில் இருக்கிற கான்டென்ட்டும் லேர்ன் பண்ணுறேன், அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது வேறு. சரி, லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்காக எப்படி படிக்கிறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதில் நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டோரி நீங்கள் படிக்கிறீங்க, அந்த ஸ்டோரி ஒரு 10 பேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 5 பேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
அந்த ஸ்டோரியை நீங்கள் படிக்கிறீங்க. அந்த மாதிரி 100 ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்னா அந்த புக்கில் இருக்குது. நீங்கள் ஒரு 15 ஸ்டோரி அந்த மாதிரி படிச்சிட்டீங்க. 15வது ஸ்டோரி நீங்கள் படித்து முடிக்கும்பொழுது, நான் 2வது ஸ்டோரியில் இருக்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அதை சொல்லுங்கன்னு கேட்டால் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? 2வது ஸ்டோரியில் இந்த மாதிரி சென்டென்சஸில் வரும் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டோரி எல்லாமே சும்மா எடுத்து ஏதோ வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போயிருப்பீங்க. அப்படி பண்ணால் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டு, லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு. ஏன் அப்படி படிக்கக்கூடாதுன்னா, நீங்கள் சிங்கிள் ரீடிங்கை கொடுத்துட்டு போனீங்கன்னா எதுவுமே மைண்டில் நிற்காது. புரியுதுங்களா? நம்ம இங்கே சொன்னோம்ல ரிப்பீட் அப்படின்ட்டு, அதே கான்செப்ட் தான் எங்கேயும். ஒரு ஸ்டோரியவே குறைஞ்சு 15-20 டைம் படிங்க. அந்த ஸ்டோரியில் இருக்க ஒவ்வொரு சென்டென்ஸும் மைண்டுக்குள்ளே பதியணும். ஒவ்வொரு வெக்காபுலரியும் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டோரிக்கு மூவ் ஆகுங்க. புரியுதுங்களா? இங்கே நாம் கதை படிக்கிறதுக்காக புக்கு வாங்குறது கிடையாது. கதை படிக்கிறதுக்காக நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிக்கிறது இல்லை. லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் கதை படிக்கிறோம். புரியுதுங்களா? சும்மா டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது. அப்போது நம்மளோட ஃபோக்கஸ் என்ன? லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறது. அப்போ அதற்கு என்னவோ அதைத்தான் நம்ம செய்யணும். குறைஞ்சது ஒரு ஸ்டோரியை 15-20 டைம் அதை படிங்க. ரிப்பீட்டடாக படிங்க. அந்த ஸ்டோரியில் இருக்க எல்லா சென்டென்ஸும் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். இப்படி படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு 20-25 ஸ்டோரி படித்தாலே போதும். 1000-2000 ஸ்டோரியில் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 20-25 ஸ்டோரி படிச்சிங்கனாலே போதும். அந்த ஸ்டோரியில் இருக்க எல்லா சென்டென்சஸ்லையுமே நீங்கள் மாஸ்டர் ஆயிடுவீங்க. உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷன் உங்களை அறியாமையே அதன் மேலே நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த புரிதல் வச்சு நீங்கள் புதுசாக சென்டென்ஸை மேக் பண்ணிடுவீங்க. இது முக்கியமான ஒரு ஐடியா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க கிடையாதுங்க. நம்மகிட்ட படிக்கிறாங்க. ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா above 70, ஒரு சிலர் above 80. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களால பேச முடியல, இப்போ சூப்பராக பேசுகிறாங்க. பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத ப்ராப்பராக பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், அப்போது இந்த மாதிரியான இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா நண்பர்களே? அப்போது இங்கிலீஷில் திங்க் பண்ணுறது என்ன அப்படிங்கிற அந்த ஐடியா விட்டுட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக் இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் அந்த கான்செப்டுக்குள்ளே வர்றதே. திங்க் இன் இங்கிலீஷ்னால் இதுதான், வேறு எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ரைட். அப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு. அப்போ இமீடியட்டாக இன்றைக்கே ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணணும் நீங்கள்? யூ நீட் டு திங்க் இன் இங்கிலீஷ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.